ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வித்யா பெஞ்சமின் பேசுகிறேன். இன்றைக்கி நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் குழந்தைங்களாம் யோகாசனம் பண்ணி உடம்பை வளைச்சி அவங்களால எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ யோகாவில் அவங்களோட சாதனைகளை பண்ணி காமிச்சாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் யோகாசனம் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகாசனா பண்ணாங்க. ஸோ எனக்கு இதோட நேம்ஸ் எல்லாம் தெரியாது, பட் அவங்க எவ்வளோ இதில் எஃபர்ட் போட்டிருக்காங்க, கடின உழைப்பு போட்டு இது பண்ணுறாங்கங்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இருக்கிற குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் ஜிம்னாஸ்டிக்ஸ்லலாம் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு ப்ராக்ரெஸ் காமிச்சிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் இந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்களோட மென்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த குழந்தை எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணது பாருங்கள். உடம்பை அப்படியே ரப்பர் மாதிரி வளைச்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சுற்றி இன்னும் 2 பேர் பண்ணிகிட்ருக்காங்க போல். என்னோடய வீடியோவில் இவ்வளோ தான் கவர் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே தான் ஃபோன் கொடுத்து எடுக்க சொன்னேன். ஸோ அவங்க கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் நிறையா குழந்தைங்க, பெரியவங்க, ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அப்புறம் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ், சுபகாயத்ரி, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பொண்ணு ஆரஞ்சு கலர் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறது சுபகாயத்ரி. அவங்க ஆல்ரெடி யோகாவில் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்லலாம் வின் பண்ணியிருக்காங்க. சிலம்பமில் அவங்க அண்ணனும் சிலம்பம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இப்படி என்கரேஜ் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஃப்ளையிங் கலர்ஸில் வருவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.